இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஈசிஆர் ரோட்ல ஏதோ ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. அத வழி மறிச்சு ஒரு சில கார், முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் வேகமா சேஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஆள் ஓடி வந்து இறங்குன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ காலையில இருந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இது எப்படிலாம் திசை திருப்ப பார்த்தாங்கன்னா, இதுல வந்து டிஎம்கே கொடி இருக்கு, ஸோ இவங்க ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல சம்மந்தப்பட்டனால அவங்கனாலதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீசார் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்துச்சு. அதுதான் வந்து ட்விஸ்ட். இளைஞர்கள் ஏன் காரை பின்னாடியே தொடர்ந்து வந்தாங்கன்னா, இதற்கு காரணம் பெண்கள் வந்து அவங்களோட காரை லைட்டா உரசிட்டாங்க, அதனால மன்னிப்பு கேட்காம போயிட்டாங்கன்னா, அதனால இளைஞர்கள் அங்க இருந்து அவ்வளவு தூரம் வந்து சேஸ் பண்ணி பிடிச்சி நீ மன்னிப்பு கேளுடி அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில இருந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, தனியார் தொலைக்காட்சியில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, அன்னைக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சு மேடம். அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க மாட்டுக்கு வண்டியில போயிட்டு இருந்தோம், இவங்க மாட்டுக்கு சேஸ் பண்ணிட்டே வந்தாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி போறப்ப அங்கேயும் வண்டி நின்னாச்சு, பின்னாடி ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படியோ போயிட்டு இருக்கோம், எப்படி போனாலும் விடாம பின்னாடியே வந்தாங்க. ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரிஞ்ச மாமா அவர்களுக்கு போன் பண்ணோம், அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் போன் பண்ணோம், எல்லாருக்குமே போன் பண்ணிட்டு இதுதான் நடந்துச்சு. இப்ப நாங்க போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்கோம், இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்றாருன்னா, மேலும் மேலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கறப்ப அந்த பொண்ணு தெளிவா என்ன சொல்லிடுச்சு, இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல இதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கடைசி என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க இடிச்சிட்டு போனனாலதான் வந்து பிடிச்சாங்களாமே அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு எங்களை பத்தி சொன்னாங்கன்னா, அங்க 1000 சிசிடிவி கேமரா இருக்கு, எத்தனை சிசிடிவி கேமரால நாங்க இடிச்சிட்டோன்ற ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் படிய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இப்போ இதுல யாரு தப்பிக்க பிளான் பண்றாங்க, போலீஸாரே உடந்தையா இருக்காங்களா, இல்ல டிஎம்கே கட்சினால இவ்வளவு பிரஷர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிய வரல. இது எப்படி உண்மையாகுது அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருவருமே ஒரே கேள்விதான் கேட்கறாங்க. யார் அந்த ஷேர்னு கேட்டோம், இப்ப யார் அந்த ஷேர்கள்னு கேட்கணும் போல. டிஎம்கே வந்து இந்த நாட்டுல அட்டூழியம் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, டிஎம்கே வந்து அட்டூழியம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ கடைசியில நிஜமாவே இதற்கு காரணம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. இது போலீசார் தரப்புல இருந்து மீடியாவுக்கு சொன்னா மட்டும்தான் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இப்போ இன்வெஸ்டிகேட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரப்ப நெட்டிசன்ஸ் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இன்னும் அரெஸ்ட் பண்ண மாதிரியே காட்டல, அந்த மூஞ்சிங்களை எதுவுமே போட்டோ எடுத்து காமிக்கல, அதுக்குள்ள எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதுக்குள்ள எப்படி இடிச்சாங்க உரசினாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்கறாங்க. இதுல யார் சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. ஒரு சில இளைஞர்களோட முகம்லாம் தெரிய வந்திருக்கு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு தெரியல. ஆனா இவங்களாம் இந்த கட்சியை சார்ந்தவரா, இல்ல அந்த கட்சியை சார்ந்தவங்களோட ரிலேட்டிவா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. இதோட எண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரியுது அப்படின்னு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன். மாமாக்கு ஆல்ரெடி யாராவது